டேட்டாபேஸில் பிரைமரி கீ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். நம்ம ஸ்கூல் காலேஜெலாம் நமக்கு ரோல் நம்பர் அண்ட் ரிஜிஸ்டர் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு தான் நம்ம யார் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய நேமு, இந்த ஸ்டூடெண்ட்டோடைய ரோல் நம்பர் இதுதான் அப்படின்னு. அது முக்கியமாக எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, டூப்ளிகேட்ஸ் நடக்காமல் தடுக்கிறதுக்கு வந்து அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு சீக்வல் டேபிளில், நோ சீக்வல் டேபிளில் பிரைமரி கீ அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, முக்கியமாக 4 முக்கியமான யூசேஜ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேட்டாவும் வந்து யூனிக்காக வந்து இருக்கணும். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம அமேசான்லேயே ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம ஆர்டர் பண்ணும்போது ஒரு ஆர்டர் ஐடி கிரியேட் பண்ணுவோம். அதே சேம் ஆர்டர் ஐடி வேறு ஏதோ ஒரு ஊரில் இருக்கிற ஒருத்தனுக்கும் கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா அங்கே வந்து கன்ஃபியூஷன் வந்து ஏற்படும். எந்த ஆர்டர் ஐடி யாருது அப்படின்னு. ஸோ அது மாதிரியான பிரச்சனையெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக தான் இது மாதிரி பிரைமரி கீயை வந்து யூஸ் பண்ணுறாங்க. முக்கியமாக அது வந்து டூப்ளிகேட் வராமல் இருக்கிறதுக்கு, அப்புறம் நல் வேல்யூஸ் வந்து க்ரியேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, அப்புறம் இண்டெக்ஸிங்க்கு, இது மாதிரி நிறைய பர்பஸ்க்கு வந்து பிரைமரி கீயை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி ஒரு டேபிளில் முக்கியமாக ஒரே ஒரு பிரைமரி கீ தான் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கணும். ஸோ இது மாதிரியான விஷயம்லாம் வந்து பிரைமரி கீ பேஸ் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது மாதிரி நிறைய டெக் கான்செப்ட்ஸ்க்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.